Welcome to Velo Max. So நம்ம லாஸ்ட் ஹோம்ஒர்க்ஸ் 4 and 5 பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க்ஸ் போக போகிறோம். நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க்ஸ் வந்து நம்ம 6ல் வந்து ஏ செட் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க அண்ட் சி கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சி அதுக்கு யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் given எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டபிள்யூன்றது உங்களுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் இஸ் 0. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா 2வும் வரும். இங்கே வெறும் லெஸ் தென் இருக்கிறதுனால 2 வராது. அப்போது ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் இஸ் 0, 2 வராது. அப்போ என்ன நம்பர்ஸ் தான் வரும், 0, 1 மட்டும்தான் வரும். 0, 1. And B இந்த செட் என்ன கொடுத்துருக்காங்க, x belongs to n. n is like a natural number. Natural number starting number is 1. And என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே 1 பட் வந்து less than மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் கொடுக்கல. 1 will less than x, less than or equal 4. அப்போ less than or equal 4னா 4ம் included, 1 is not included. அப்போ என்ன தான் வரும், 2, 3, 4. B இந்த செட் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4. Again C இந்த செட்டு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, 3, 5. ஸோ நம்ம இவ்வளோ தான் ABCs given. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்குற ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, B யூனியன் C. முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போ B யூனியன் Cனா B இந்த செட் எடுத்துக்கோங்க, 2, 3, 4 யூனியன் C இந்த செட் வந்து 3, 5. ஸோ உங்களுக்கு யூனியனோட கோட் வேர்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஜாயின் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரே செட்டில் எழுதணும். பட் repeated elements or words or numbers வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2, 3, 4, 3 இருக்குது. ஸோ எழுதக்கூடாது, 5. இவ்வளோதான். ஸோ B யூனியன் C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A cross B யூனியன் C. இப்போது A cross B யூனியன் Cனா ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க, 0, 1 cross B யூனியன் C நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2, 3, 4, 5. ஸோ ஒன்றுத்துக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். இப்போது 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. தென் 1லேருந்து ஒரு எலிமெண்ட்ஸும் கண்டுபிடிக்கணும். இப்போது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ A cross B யூனியன் Cக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு. புட் ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்டில் 2 கொடுத்துருக்காங்க. A cross B கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து A cross B கண்டுபிடிக்க போகிறோம். A வேல்யூ வந்து உங்களுக்கு 0, 1 கொடுத்துருக்காங்க. cross B வேல்யூ வந்து 2, 3, 4. ஸோ நீங்கள் டேக் ஆர்டர் பேர் எடுத்திங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் குறையும். 0, 2, 0, 3, 0, 4. அகெயின் 1, 2, 1, 3, 1, 4. ஸோ உங்களுக்கு A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும். அப்போது ஏன்ற செட் வந்து உங்களுக்கு தெரியும் 0, 1 அண்ட் C இந்த செட் உங்களுக்கு 3, 5 இஸ் given. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் டேக் ஆர்டர் பேர். தென் 0, 3, 0, 5. தென் 1, 3, 1, 5. ஸோ நீங்கள் A cross B கண்டுபிடிச்சாச்சு, A cross C கண்டுபிடிச்சி. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், யூனியன். A cross B யூனியன் A cross C. ஸோ ஏன்ற செட்டு Cன்ற செட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக எழுதணும். ஸோ நான் டேரெக்டாகவே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 0, 2, 0, 3 இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும். 0, 2, தென் 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. ஸோ A cross Bயில் இருக்கிற எல்லாமே எழுதியாச்சு. ஆனால் A cross Cயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அகெயின் எழுதக்கூடாது. 0, 3 அகெயின் இருக்குது, எழுதக்கூடாது. 0, 5 இங்கே இருக்கா, இல்லை. அப்போ அது நீங்கள் எழுதணும். 0, 5, 1, 3 ஆல்ரெடி இருக்கு, எழுதக்கூடாது. தென் 1, 5 இல்லை, அதனால எழுதணும். ஸோ இவ்வளோதான். இதுக்கு நீங்கள் யூனியன் கண்டுபிடிச்சாச்சு. வெரி ஈஸி. ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிவன்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிட்டு
B union C, A cross B union C, put equation 1, A cross B, A cross C, இதில் எடுத்து நீங்கள் யூனியன் கண்டுபிடிச்சிங்கன்னா put equation 2. இப்போ equation 1 equation 2 ஈக்குவலாக இருக்க பாருங்க 0,2, 0,3, 0,4, 0,5. So 0,2, 0,3, 0,4, 0,5. Again 1,2, 1,3, 1,4, 1,5. Here 1,2, 1,3, 1,4, 1,5. So ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A cross B union C equal A cross B union A cross C. Hence proved. Going to next options பார்க்கலாம். So first one பார்த்துட்டோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So going to second one. So second one என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோமோ அதே தான், பட் இதில் யூனியன், இதில் இன்டர்செக்ஷன். ஸோ வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறீங்க. B வந்து 2, 3, 4 இன்டர்செக்ஷன் 3,5. ஸோ Bக்கும் Cக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. இன்டர்செக்ஷன் டேக் இன் வாட் எவர் காமன். ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலி காமனாக என்ன தான் இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 3. அகெயின் நீங்கள் A cross B intersection C கண்டுபிடிக்கணும். A cross B intersection C. அப்போ A வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0,1 cross B intersection C ஓட வேல்யூ 3. ஸோ டேக் அ ஆர்டர் பேர். எவ்ரி எலிமெண்ட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0,3, 1,3. புட் ஈக்குவேஷன் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு. கோயிங் டு ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். A cross C அதில் எடுத்து நீங்கள் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். A cross B ஈக்குவல். ஸோ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0,1 cross Bயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4. So take order pair. Very easy. 0,2, 0,3, 0,4. Again 1,2, 1,3, 1,4. So A cross B கண்டுபிடிச்சது. Then again going to A cross C. 0,1 cross 3,5. Take order pair. 0,3, 0,5, 1,3, 1,5. ஸோ நீங்கள் A cross B கண்டுபிடிச்சாச்சு, A cross C கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஸோ இது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லைக் டேக் அ காமன். அப்போ இதுலேயும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். 0,3, 0,3 காமன். அகெயின் 0,5 இதில் கிடையாது. தென் 1,3, 1,3 காமன். அதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இப்போ 0,3, 1,3. புட் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 0,3, 1,3. ஈக்குவேஷன் 2லேயும் 0,3, 1,3. ஃப்ரம் 1 and 2. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? A cross B intersection C equal A cross B intersection A cross C. Hence proved. So very easy. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Going to next option. Going to third one. So இங்கே நம்ம கொடுத்ததுல லாஸ்ட் ஆப்ஷன் 1, 2. வெரி ஈஸி. ஸோ இதில் நமக்கு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள்? A union B as usual given அப்படியே இருக்குது. A union B மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ A வந்து 0,1 யூனியன் B வந்து 2, 3, 4. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் அப்படின்னும் போது யூனியன்னா என்ன சொல்லியிருக்கோம்? டேக் அ ஜாயின். இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ இதில் ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இருக்கிறத அப்டேட் எழுதிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ B யூனியன் C எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B யூனியன் C கூட C வந்து நம்ம ஆர்டர் பேர் எழுதணும். A யூனியன் B, A யூனியன் B cross C. ஸோ உங்களுக்கு A யூனியன் B என்ன இருக்குது? 0, 1, 2, 3, 4 யூனியன் cross product C. C வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3,5. ஸோ டேக் a order pair. 0,3, 0,5, 1,3, 1,5. Then
2, 3, 2, 5, T, 3, T, 5, then 4, 3, 4, 5. So இவ்வளவுதான் put equation 1. Again, so நம்ம left hand side கண்டுபிடிச்சிட்டோம். right hand side என்ன இருக்கு? A cross C, B cross C கண்டுபிடிச்சிட்டு யூனியன். A cross C நம்ம லாஸ்ட் சம்லயே போட்டோம். ஸோ அதனால நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். A cross C நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட். தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன தான் கண்டுபிடிக்கணும்? B cross C மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு B யோட வேல்யூ என்னது? 2, 3, 4 cross C வந்து 3, 5. So take a ordered pair 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ A cross C கண்டுபிடிச்சாச்சு. B cross C கண்டுபிடி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ A cross C யூனியன் B cross C கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு யூனியனா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து எழுதணும். அப்போது 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. தென் அகெயின் A cross C எழுதியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் இருந்தால் எழுதக்கூடாது. இதில் ஏதாவது ரிப்பீட்டட் வருதா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட் எதுவுமே வரல. ஸோ இருக்கிறது தான் அப்படியே எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2, 3, 2, 5, தென் 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. put equation 2. ஸோ இப்போ equation 1 கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. equation 1 0, 3, 0, 5, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 2, 3, 2, 5, then 3, 3, 3, 5, 3, 3, 3, 4, 3, 4, 5. ஸோ இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த இஷ்யூஸும் கிடையாது. then therefore from 1 and 2 A union B cross C equal A cross C union B cross C. So இவ்வளோதான். hence proof. So just listen. given கொடுத்துட்டாங்க. A cross B கண்டுபிடிச்சிட்டோம். then again அது கூட C ordered pair கண்டுபிடிச்சிட்டோம். A cross C B cross C கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு யூனியன் கண்டுபிடிச்சிட்டோம். equation 1 and 2 பார்த்தோம். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்துச்சு. hence proof. ஸோ சிக்ஸ்த்து சம் அவ்வளோதான். வெரி ஈஸி. பட் வந்து ரிப்பீட்டட் தான் வரும். ஆர்டர்ட் பேர் யூனியன் இன்டர்செக்ஷன் இதுதான் அகெயின் வரும். இருக்கிறத நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க்ஸ் இது போட்டவங்க கன்ஃபார்மாக இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. போடாதவங்க அகெயின் போட்டு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெல்கம் டு வி லவ் மேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹோம்ஒர்க் சம் லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒன் 7th ஒன். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து பெருசாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. கொஷின்ஸ் தான் ஈஸி. கொஷின்ஸ் வந்து அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதர்வைஸ் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கணும். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் 1. அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 அவ்வளோதான். லெஸ் தேன் 8 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் கொடுக்கல. ஸோ 8 வராது. நெக்ஸ்ட் வந்து பீன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க. தி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7. ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரைம் நம்பர்ஸ் 1ஆல் டிவைட் ஆகும், அதே நம்பரால் டிவைட் ஆகும். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸில் வரும். ஓகேங்களா? அண்ட் சி செட் வந்து தி செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். இருக்கிற டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஈவன் நம்பர்னால் ஒன்று தான். அதுதான் 2. 2 மட்டும்தான் வரும். வேறு எதுவுமே ஈவன் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பரில் கிடையாது. இவ்வளோ தான். ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். A intersection B cross C equal A cross B, B cross C கண்டுபிடிச்சு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? A intersection B கண்டுபிடிக்க போகிறோம். A intersection B. ஸோ ஏன்ற செட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்டர்செக்ஷன் Bன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 5, 7. ஸோ
ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனாக என்னது? காமன். அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். 2, 3, 5, 7. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் ஏ இன்டர்செக்ஷன் பி கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 2, 3, 5, 7 கிராஸ் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2. இவ்வளோதான். அப்போ டேக் அ ஆர்டர் பேர். என்ன வரும்? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு. புட் ஈக்குவேஷன் 1. ஸோ கோயிங் டு ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சினா ஏவோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட வேல்யூ என்னது? 2. டேக் அ ஆர்டர் பேர். அப்போ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஸோ ஏ கிராஸ் சி ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பி கிராஸ் சி. ஸோ உங்களுக்கு பியோட வேல்யூ என்னது? 2, 3, 5, 7 கிராஸ் சி வந்து 2. அப்போது டேக் ஆர்டர் பேர் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ உங்களுக்கு வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிச்சு. பி கிராஸ் சி இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல். ஸோ இன்டர்செக்ஷனாக காமன். இப்போ இந்த வேல்யூஸ்லேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 2 கிராஸ் 2, 2, 2 காமனாக இருக்குது, 3, 2 காமனாக இருக்குது, தென் 5, 2 காமனாக இருக்குது, 7, 2 காமனாக இருக்குது. இது மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. புட் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 பாருங்கள். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதே தான் இங்கேயும் இருக்குது. இப்போ ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ வெரி ஈஸி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயிங் டு நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கிராஸ் பி மைனஸ் சி. முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஈஸி. மைனஸ் என்ன புதுசாக வந்திருக்குன்னு யோசிக்காதீங்க. ஈஸி தான், நார்மல் தான். ஃபர்ஸ்ட் நான் பி மைனஸ் சி சொல்லித்தரேன். பி மைனஸ் சி. ஸோ பின்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 மைனஸ் சின்ற செட் என்ன இருக்குது? 2. ஸோ ஒன்றும் கிடையாது. பியிலேருந்து சி வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது பின்ற செட் அப்படியே இருக்கும், சியை தான் மைனஸ் பண்ணணும். சி வந்து அதாவது சி செட்டுக்குள்ளே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிடணும். 2, 2 கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3, 5, 7. இதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருந்துச்சுன்னா 2, 3 கேன்சல், 2, 3 கேன்சல், 5, 7 மட்டும்தான் எழுதணும். இங்கே என்ன இருக்கோ அதை வந்து பின்ற செட்டில் மைனஸ் பண்ணி நீங்கள் எழுதணும், அவ்வளோதான் மைனஸ். வெரி ஈஸி தான், டஃப்லாம் யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2வும் கேன்சல், மீதி இருக்கிறது எழுதியாச்சு. இதான் பி மைனஸ் சி. அகெயின் ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏன்ற செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி மைனஸ் சியோட வேல்யூ என்னது? 3, 5, 7. டேக் அ ஆர்டர் பேர். ஸோ 1, 3, 1, 5, 1, 7. Again 2, 3, 2, 5, 2, 7. Again 3, 3, 3, 5, 3, 7. Again 4, 3, 4, 5, 4, 7. Going to 3 potential 4 but 5, 5, 3, 5, 5, 5, 7. Again 6, 3, 6, 5, 6, 7. Then 7, 7, 3, 7, 5,
7,7. ஸோ இதோட உங்களோட ஆர்டர் பேர் முடியுது. புட் ஈக்குவேஷன் 1. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். A cross B, A cross C. நம்ம ஆல்ரெடி A cross C கண்டுபிடிச்சதால நான் அதோட விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து A cross B கண்டுபிடிக்கணும். ஸோ A வந்து 1 2 3 4 5 6 7 cross B இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 2 3 5 7. Take order path. Then 1, 2 1, 3 1, 5 1, 7. Then 2 2, 2 2, 3 2, 5 2, 7. Then 3 3, 2 3, 3 3, 5 3, 7. Then again 4 4, 2 4, 3 4, 5 4, 7. Then again 5 5, 2 5, 3 5, 5 5, 7. Then 6, 2 6, 3 6, 5 6, 7. Then again 7 7, 2 7, 3 7, 5 7, 7. ஸோ A cross B கண்டுபிடிச்சாச்சு. A cross C ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் இருந்து இதை என்ன பண்ணணும்? மைனஸ் A cross B மைனஸ் A cross C. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இருக்கிறத கேன்சலேஷன் பண்ணி போடணும் அப்படின்ட்டு. இப்போ A cross B செட் தெரியும், A cross C தெரியும். A cross Bலேருந்து A cross C எழுதணும். அப்போது இதுதான் A cross B. இங்கே 1, 2 இருக்குது, இங்கேயும் 1, 2 இருக்குது. இதை விட்டுடணும். அகெயின் இங்கே 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2 இருக்குது. தென் 3, 2 3, 2. தென் 4, 2 4, 2. அகெயின் 5, 2 5, 2. அகெயின் 6, 2 6, 2. அகெயின் 7, 2. ஸோ இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் இதில் மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா இப்படி ரஃப் பண்ணி கூட நீங்கள் அதை அடிச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ் அ பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் கேன்சல்னு தெரியும். பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். அப்போது 1, 2 போயிடுச்சு. அப்போ என்ன தான் இருக்குது? 1, 3 1, 5 1, 7. இப்போ ஹியர் 2, 3 2, 5 2, 7. Then here 3, 3 3, 5 3, 7. Then here 4, 3 4, 5 4, 7. Then 5 la 5, 3 5, 5 5, 7. 6, 3 6, 5 6, 7. 7, 3 7, 5 7, 7. ஸோ நான் இதை மட்டும் கேன்சலேஷன் பண்ணி மீதி இருக்கிற எப்படி எழுதிக்கிறேன். புட் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக வரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? A cross B minus C equal A cross B minus A cross C. Hence proved. ஸோ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க வேண்டியது அந்த மைனஸ் மட்டும்தான். அது எப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இன்பாக்ஸில் கொஸ்டின் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஹோம்ஒர்க் சம் முடிச்சாச்சு. ஸோ 1.1 ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இவ்வளோ தான். ஹோம்ஒர்க் சம்ஸ் போடாதவங்களாம் போட்டுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் இன்பாக்ஸில் கொஸ்டின் கேளுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.